எப்படி நம்ம ஆயுதமாக இருக்கணும்? நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது கஷ்டப்படணுமா? ஆயுதமாக இருக்கணும்னா ஆண்டவரோட வருகை போக நம்ம ஏதாவது கஷ்டப்படணுமா? தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களில் ஒவ்வொன்று நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் நம்ம கண்ணுகளை பார்த்து கொண்டிருக்கிறோமே. இதுவரை நம்ம ஆயுதம் இல்லாமல் இருந்தோமே, இதுவரை நம்ம ஆயுதமாக இருக்கிறது எப்படி? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதா? எப்படி நம்ம ஆயுதமாக இருக்கணும்? இது வேலைக்கு போகணும், வீட்டில் சாப்பாடு செய்யணும், எல்லா காரியங்களும் செய்யணும், இது வீட்டு காரியங்கள் உலக காரியங்களை நம்ம செய்யணும். எப்படி இதில் நம்ம ஆயுதமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரகசிய வருகை நம்ம ரகசிய வருகைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை போடுங்க, எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 6வது வசனம். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகியாலே மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமலும் விழித்து கொண்டு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுறேன்? மற்றவங்களை தூங்குறாங்க, இந்த ஜனங்கள், இந்த உலக பிரகாரமான ஜனங்கள் தூங்குறது போல நம்ம தூங்காமல் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த தூங்குறது மட்டும்தானா? தூங்குனா நம்ம இப்போ தூங்காமல் இருந்தால் பரலோகத்துக்கு போயிடுவோமா? அப்படின்னா இல்லை. அந்த தூங்குறது அப்படின்னு சொல்லி என்னன்னா, மற்றவர்கள் போல வேற ஜனங்கள் போல இந்த உலக பிரகாரமான காரியங்களும் வேலைகளும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்க செய்து கொண்டு நேரமே இல்லாதபடி அவங்க எல்லாம் என்ன பண்ண ஓடி ஓடி வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அது போல நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் வேலை செய்யுங்க, ஆனால் எவ்வளோ நேரம் நீங்கள் வேலை செய்யணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், அப்படி நீங்கள் நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நீங்கள் இருங்க. எப்போ ஆண்டவரை தேடணும், எப்போ ஜெபம் பண்ணணும், எப்போ வேதத்தை வாசிக்கணும், எப்போ வேலை செய்யணும் அன்றது என்ன பண்ண தெளிவுள்ளவர்களாக நீங்கள் இருங்க. நீங்கள் இன்னும் தூங்கி கொண்டு இருக்காதீங்க. அப்படின்னா நிதிர போகிறது மட்டும் தூங்குறது கிடையாதுங்க. எல்லா உலக பிரகாரமான காரியங்கள் ஆண்டவர் சொல்றாங்க. அல்லேலூயா. அது போல நம்ம என்ன பண்ணால் அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. பவுல் சொல்றார் 1 தெசலோனிக்கர் 5:8. அதே 1 தெசலோனிக்கர் 5:8 நீங்கள் பார்க்கும்போது, பகலுக்குரியவர்கள் ஆகிய நாமோ தெளிந்து உள்ளவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்றும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்றும் நம்பிக்கை என்ற தலைசீரையும் தரித்து கொண்ட கடமைகள் அந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்க, நம்ம என்ன பண்ண பகலுக்குரியவர்களாக நாம் தெளிந்துள்ளவர்களாக இருந்து எதில் இருக்கணுமா? விசுவாசத்துல, அன்பில, மார்க்கவசம் அப்படின்னு சொல்லும்போது நீதி. மார்க்கவசம்ன்றது நீதியில, நியாயத்துல நம்ம தரித்து கொள்றவங்களாக இருக்கணும். நீதி, நியாயம், அன்பு, விசுவாசத்தை நம்ம உண்மையுள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? ஆண்டவரோட வருகைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆயுதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்படி அவரோட வருகை நம்ம நீதி, நியாயம் நம்ம கிட்ட இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், அதெல்லாம் நமக்கு இருக்கணும். நம்ம சபைக்கு வரோம், ஜெபிக்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. விசுவாச வீரர்கள், நீங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்களை பற்றியான ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறார். அந்த விசுவாச வீரர்கள் எப்படி விசுவாசத்தினால இது உலகத்தை ஜெயித்தார்கள் கூட நமக்கு தெரியும். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட நம்ம இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். ஏன்னா தேவனை சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்குது. நான் விசுவாசிக்கிறேன். பூகம்பம் வருது, சுனாமி வருது, இது பஞ்சங்கள் வருது, உபத்திரங்கள் வருது, பல நோய்கள் வருது, இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரு. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாரு. கொள்ளை நோய்கள், உபத்திரங்கள் வருதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் இந்த உலகத்தை நடந்து கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்குது. அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? அப்படி தேவன்கிட்ட நம்ம அறிக்கை செய்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அது மாத்திரம் கிடையாது. இன்னொரு என்ன, ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்க, பைபிளில் நீங்கள் படிச்சீங்கன்னா இது வருதான், விஷப்பூச்சிகள், விஷ ஜந்துக்கள், அந்த கார மரணங்கள், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா வயசு இருக்கும் அப்படியே, ஆனால் அந்த கார மரணங்கள் வருமா? வாலிப வயசுகளிலே பிள்ளைகள் இருந்து போயிடுவாங்களாம். வீட்டுகளுக்குள்ள ரோட்லாம் மிருகங்களெல்லாம் வருமா? காட்டில் இருக்கிற மிருகங்களெல்லாம் ஊருக்குள்ளே வருமா? இதெல்லாம் நடுக்கும்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன பண்ண? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம என்னென்னா நீதியோட நம்ம இருக்கணும், ரட்சிப்போட நம்ம இருக்கணும், நம்பிக்கையோட நம்ம இருக்கணும், விசுவாசத்தோட நம்ம இருக்கணும், அன்புல நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தரோட வருகைக்கு நீங்கள் ஆயுதமாவீங்க. ரோமர் 13:14 வாசிச்சு பாருங்க. ரோமர் 13:14 டக்குன்னு வாசிங்க. துக்க இச்சைகளுக்கு இடமான உடனே
வேண்டாமாயிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். எந்த மனுஷனும் மேலாக அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனை தவிர இயேசு கிறிஸ்து தவிர எந்த ஒரு அதிகாரமும் நமக்கு வழங்கத்தில் இல்லை. அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனம் எபேசியர் 4:24 வாசிங்க. எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனிதனை நீங்க என்ன பண்ணுங்க? மெய்யான, அது இன்னொரு வாட்டி படுமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதே இன்னொரு எபேசியர் 6:13 வாசிச்சு பாருங்க. எபேசியர் 6:13 பாருங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். இது கவனமா கேளுங்கம்மா. ஆகையால் தீங்கு நாளிலே சொல்லுங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் இருக்கவும் தானியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னா தேவனுடைய சர்வாயுதங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். தேவனுடைய சர்வாயுதம் அண்ணா என்ன? யாராவது சொல்றீங்க? எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய சர்வாயுதம் என்ன? வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை. நம்ம என்ன பண்ணணும்? அந்த சர்வாயுதம், அந்த வார்த்தை நம்ம கையில் இருக்கும்போது, நம்ம ஹிருதயத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? சர்வாயுத வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்ம நிற்கிறவங்களாக இருக்கணும். இது உலகத்துல சாத்தான் ஜெயிக்கும் போது இயேசு என்ன சொல்லி ஜெயித்தாரு அப்படின்னா வசனங்கள் சொல்லிதான் ஜெயித்தார். வசனங்கள். அது போல இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்ம ஜெயிக்கணும். இப்ப 4 நாள்ல நாங்க என்ன பண்றோம்? இங்க வர பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். 1வது வார்த்தை என்னதுமா? ஏசாயா 59 2வது அதிகாரத்துல ஏன்னா நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத காரியம் என்னன்னா நம்ம பாவங்கள் தடையா இருக்கிறது. 2வதாக 1 யோவான் 1:9 நம்ம பாவங்கள் அறிக்கை செய்து விட்டு விடணும். 3வதாக மத்தேயு 15 என்ன சொல்லியிருக்கிறாரு? மற்றவர்களை தவறுகளை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். 4வதாக ஒரு மனம். மத்தேயு 18:19 மற்றவர்களோட ஒரு மனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி என்ன ஆகுதுன்னா அப்போ நம்ம செய்யும் போதுதான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். நம்ம ஜெபம் கேட்காம இருக்கிற காரணம் என்ன காரியங்கள் இருக்குது? அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் எடுத்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த காரியங்கள் என்னன்னா நம்ம ஜெபத்துக்கு கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்றது? நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. அதே போலதான் தேவன் என்ன பண்றாருன்னா பாருங்க, அதுல சர்வாங்க யுத்தத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க அவர்களாக நீங்க இருங்க. சர்வாங்க யுத்தத்தை அப்படின்னு அதனால என்ன சொல்றது? வேதத்தை படிங்க, வேதத்தை தியானிங்க, வாங்க சபைக்கு வாங்க, விசுவாசிகளோட கலந்து ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா சர்வாயுத யுத்தம். இப்போ 3 நாள்ல நாங்க இதை சொல்லும் போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? அப்படியே புடிச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பாடம் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது? பிசாசு வரும்போது என்ன பண்ண? அதை எதிர்த்து ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுபோல அந்த சர்வாயுத யுத்தங்கள் என்ன பண்ண? நம்ம ஜெயிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னொன்று அதே எபேசியர் 6:17 வாசிங்க. அதே எபேசியர் 6:17 வாசிங்க. ரட்சிப்பு என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னன்னா ரட்சிப்பு என்ற தலைசீராவையும் தேவன் என்ற ஆவியின் பட்டயத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்னொன்று லூக்கா 3வதாக லூக்கா 21:36
நீ பார்க்கும்போது, ஆகையால் இது சம்பவிக்க போகின்ற இவைகளுக்கு எல்லாமே நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் உள்ளவராக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் சம்பவிக்க போகிற காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க நம்மளுக்கு தைரியம் வேணும், திராணி வேணும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? பாத்திரம் உள்ளவாக எண்ணப்பட்டு எப்பொழுதும் ஜெபம் பண்ணீங்க. எப்போதும் ஜெபம் அப்படின்னா நீங்க போகும்போது, வரும்போது, வேலை செய்யும்போது, தூங்கும் போது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நீ ஜெபம் பண்ணாம இருந்தால் ஒரு விட்டு வெளியிடுவார். ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் நீ ஜெபம் பண்ணி கொண்டிருங்க. தானியேலை நம்ம பார்க்கிறோம். தானியேலை நம்மளோட 3 நாள் ஒவ்வொரு நாளும் 3 வாட்டி அவங்க ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அவருக்கு உபத்திரங்கள் வந்தது. ராஜாவே அவர் மேல என்ன பண்ணாங்க? சிலை நீர் வணங்காம இருந்தா ஒரு சிங்கக்கவில போடுன்னு சொல்லி ராஜா கிட்ட இருக்கிற அந்த ஜனங்களை அதை சொல்லும் போது ராஜா கூட ஒன்றும் பண்ண முடியல. அப்ப இவரு ஒத்துக்கினார், ஓகே போடுங்க அப்படின்னு. ஆனா சிங்கக்கவில போடும்போது கூட சிங்கத்தை வாய் தேவ தூதர்கள் கட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நம்மளை தீங்கிலிருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம குடும்பங்கள ஒரு கஷ்டங்கள் வரும்போது கூட நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல ஒரு காரியம் நடக்கும் போது அபிரகாம் சொன்னார் பத்தியா, இதை சாதம் கோமேர பட்டணம் அழியும் போது அபிரகாம் கிட்ட வந்தாரு. வந்துட்டு சொன்னார், சாதம் கோமேர பட்டணத்துல பாவங்கள் பெருகி இருக்கிறது, அதனால சாதம் கோமேர பட்டணம் அழிக்கிறேன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே அங்கே 10 நீதிமான்கள், 50 நீதிமான்கள், 5 நீதிமான்கள், 3 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன்றாரு. அப்ப அவர் லோத்தன் என்ன பண்ணாரு? அவருக்கு தெரியும். லோத்தனை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, ஆதியாகமம் 18:18 தேவன் சொல்றாரு, நான் இந்த பூமியில செய்யற காரியங்கள் என் ஊழியக்காரனுக்கு அறிவிப்பாம இருப்பேனோ? என்ன பண்றேன்? நான் இது செய்யற காரியங்கள் ஒவ்வொன்றும் என் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ண அறிவிக்கிறேன்றார். அதே போல தேவனுக்கு நீங்க உண்மையா இருக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது, உன் குடும்பங்கள்ல நடக்கிற காரியங்களும், தேசத்துல நடக்கிற காரியங்களும், சபைகளை நடக்கிற காரியங்களும் உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தாம ஒரு காரியம் கூட செய்ய மாட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை தேவன் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அதே போல இன்னொரு வாக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. யோவான் 14:2-3 நீங்க பார்க்கும்போது இது நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு தெரியும். என்னன்னா, நீங்க அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது, நீர் அப்படி இருக்கு எனக்காக நீங்க வாழும்போது உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நாங்கள் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். அதோட சாத்தியம் நம்மளுக்கு என்ன இருக்குது? அது நடுக்கமா நடக்காதா? சொல்லுங்க, நடுக்கமா நடக்காதா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பாருங்க, நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் வைக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட தேவன்! அப்படி அந்த இடத்துல நாம போயிருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களை நாம் இருந்தாலும் அந்த இடத்துல நாம போக முடியும். அந்த பரிசுத்தவான்களை நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுது நம்ம ஜெபிக்கிறவங்களோட இருக்கணும். நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும். சரிங்களா? அப்படி நம்ம இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 15:20 வாசிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:20 கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். அப்புறம் மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷர் மூலமாக உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரித்தாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்றாங்க? எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்புறம் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்துவுக்கு பின் அவன் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்கு பின் வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு முடிவு உண்டாகும். அதற்கு பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். என்ன பண்றாரு? எல்லா காரியங்களும் அழித்து பிதாவாகிய தேவனுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 35வது வாசியமா? அதுல 35 வாசிங்க. அதே இதுல 35 வாசிங்க. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் புத்தியீனனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அல்லேலூயா. போதும். ஆகிலும் 58வது வசனம் வாசிக்கிறது. அதே இதுல 58வது வசனம். 58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் என்ன சொல்லுங்க? கர்த்தருக்குள்ள நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெருகுகின்றவர்களாயும் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசம், பாடுகள், இது விருதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. நீ நினைக்கலாம், ஐயோ நான் இத்தனை வருஷமா ஜெபிக்கிறேன், ஜெபத்துக்கு வருவாங்க, பதில் வாங்க, நான் இப்போ சாப்பாடு இல்லாமல் ஊழியம் செய்கிறேன், என்னை யாரும் கண்டுக்கல. அப்படி இன்னொன்று, இவ்வளோதான் நான் ஜபம் பண்ணுறேன், நான் வாடி வீட்டில் இருக்கிறேன், எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு வீடு கட்ட முடியல. இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தருக்குள்ளே நீங்கள் படுகின்ற பிரயாசம் இதுதாயிருச்சேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது? நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு உதவி செய்கிறேன், இத்தனை ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் என்ன பண்றேன், எல்லாம் நல்லதுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், என் குடும்பத்தை இப்படி அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக செய்யும் போது நீ அடுத்தவங்களுக்காக செய்யறது அது இல்லை. கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நீ என்ன பிரயாசப்பட்டாலும் அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? எனக்கு ஏன் இப்படி கஷ்டம், நான் இவ்வளவு உதவி செய்கிறேனே, இப்படி நான் கொடுக்குறேனே, நீ வாங்கி கொடுக்குறேனே, ஏன் எனக்கு இவ்வளவு நிந்தைகள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் என்னை இப்படி திட்டுறாங்க, ஏன் என்ன மோசம் பண்ணுறாங்க, இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு பலன் எப்ப தெரியுமா? நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா சொல்லுங்க? உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகுகின்றவர்களாய் இருப்பீர்கள். இருப்போம். அல்லேலூயா. தேவனுக்காக நீங்க பிரயாசப்படும் போது, உங்களுக்கு நிந்தைகளோ அவமானங்களோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படணும். ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. யார் ஏதோ சொல்லிட்டு போட்டு, யார் ஏதோ திட்டிட்டு போட்டு, துப்பிட்டு போட்டு, என்ன பண்ணிட்டு போட்டு, ஆனா கர்த்தருக்கு மட்டும் தான் நம்ம பயப்படணும். அல்லேலூயா. அப்படி நம்ம பிரயாசம் என்பது, கர்த்தருக்கு நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதா இராது என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக நீங்க என்னென்ன செய்றீங்களோ அது விருந்து அப்படின்னு சொல்லி என்னைக்கு நினைக்காதீங்க. அல்லேலூயா. அதே போல 21 வருஷம் 21 22 வருஷங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 21 இருந்து 24 வரை வாசிங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தை பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால், எனக்கு கிரியைக்கு பலன் உண்டாகுனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேவத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தை தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நிச்சயத்தை
கொண்டிருப்பதும் நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் நான் மறுபடியும் உங்களிடத்துல வருகிறதா என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தக அனைத்தைக்காகவும் போதும். இந்த கிறிஸ்து நம்மளோட வரும்போது நமக்கு துக்கமா இருக்குமா? எப்படி இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கும்? ஆண்டவர் நம்மளோட வர இருக்கும்போது நான் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். அவரோட என்னன்னா இப்படி இல்லை, ஆவில இருக்கிறது இல்லை. அவர் என்ன பண்றாரு? ஆவில தான் இருப்பாரு, ஆனா அவங்களோட நம்ம இருப்போம். அல்லேலூயா. அப்போ சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும், சமாதானம் நம்மளுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் பசி இருக்காது, பட்டி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, எனக்குள்ளே உனக்குள்ளே எனக்கானவர் உனக்கானவர் என சொத்து ஆஸ்தி எதுவுமே இருக்காதுங்க. எதுவுமே அது எதுவே நம்மளுக்கு இருக்காது. ஆண்டவருடைய எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுறாங்க? என் பிள்ளை கல்யாணம் ஆகல, என் பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லை, என் பிள்ளைங்களுக்கு நான் வேலையாக இருக்கிறான், இதெல்லாம் எந்த ஒரு கவலை நம்மளுக்கு இருக்காது. நம்ம தேவனோட எப்பொழுது சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ என் பிள்ளைங்க நிலைமை அவங்க கஷ்டப்படுவாங்களே, தேவனை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவனை கைவிட மாட்டார். ராகாவை என்ன பண்ணா? ராகாவை கேட்கும்போது அவங்க குடும்பத்தையும் அவங்க சொந்த பந்தங்களையும் தேவன் விழுவித்தாராம். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம தேவன் நம்ம பிள்ளைகளை கைவிட மாட்டாரு. நம்ம நீதிமான்களாக உத்தமர்களாக சன்மார்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளோட இருக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதே கொலோசியர் 3:4 வாசிங்க. கொலோசியர் 3:4 பாருங்க. கொலோசியர் 3:4. அல்லேலூயா. ஏனென்றால் நீங்களே தம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவர்களோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருளே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த துராலோசனை கெட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விலகணும். அவர் விலகும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? நம்ம ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் கூட நம்மள எப்பொழுதும் நம்ம அவர் கூட ஜீவிக்கிறவங்களாக நம்ம இருக்கோம். 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்க. அல்லேலூயா. அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை இன்றி நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க வருகிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கின்றார்களே. பரலோகத்திலிருந்து தேவன் வருவார் என்று அறிவிக்கிறார்களே. யார் அறிவிக்கிறார்களா? வேதத்தில் இருக்குது. ஆண்டவர் மறுபடி வருகிறார். எப்படி பிரதான தூதர்களோடு வருவார்? எக்கட சத்தத்தோடு பிரதான தூதர்களோடு தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. நாம் அதுவரை உயிரோடு இருந்தால் மரணம் இல்லாமல் தேவன் நம்மை எடுத்துக்கொள்வார். நம்ம அவர் வரும்போது பார்க்கும்போது உயிரோடு இருந்தால், ஆண்டவரோட வருகை தாமதமானால், தேவன் வரும்போது மரணமே இல்லாத வாழ்க்கை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் நிறைய பேர் பரிசுத்தவான்களை காத்து கொண்டிருக்கிறார். தேவன் வரும்போது அப்படியே எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அதே போல 19 வாசியம். அதில் 19 வாசிங்க. அதே 19 வாசிங்க. 2:19 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 19 வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருக்கின்றவர்கள் யார்? தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ண சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு வேணுமான தேவனோட வருகைக்கு நம்ம ஆயுதமாக இருக்கும்போது தான் சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு வரும். வெளிப்படுத்தல் 4:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:1. இதற்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். எது சொன்னமா? பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன். திறக்கப்பட்ட ஒரு வாசல் கண்டேன். முன்னே
முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா. இதுகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பியது. உங்களுக்கு காண்பிப்பேன் என்று உடனே ஆவிக்குள்ளானே அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைத்திருக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. யாருக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு? யோவானுக்கு என்ன பண்றாரு? அது வெளில வெளிப்படுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு? வா இங்க வா அதை சொல்லி கூப்பிடுறாரு. நடக்க வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருன்னு சொல்வாரு. அப்போ அவங்க போகும்போது ஒரு சிங்காசனத்துல ஒருத்தர் வீட்டிருக்கிற மாதிரி அவருக்கு காணப்பட்டது. ஹல்லேலூயா. அதே போல அதே 20 பாருங்க, வெளிப்படுத்தல் 20:4 உபத்திரவ காலம். அது நீங்க பாருங்க, உபத்திரவ காலம் எப்போ வருதுன்னு. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தலையானது அதின் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதின் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். யாருங்க இவங்கெல்லாம்? ரத்த சாட்சிகள், ஆண்டவருக்காக வைராக்கியமோட வாழ்ந்தவர்கள். ஆண்டவருக்காக வாழும்போது அவர் கொலை செய்தார்கள், அவர் நிந்தித்தார்கள், சரிசால போட்டார்கள், அப்படி கீழே தலை கீழே போட்டு கால் மேலே எடுத்து சிலுவையில் போட்டார்கள், தோளோட உரித்தார்கள், எண்ணெய் கொப்பரிகளை போட்டார்கள். ராத்திரி பகலு தேவனுக்காக காடு மேடுன்றதை பார்க்காம உபவாசித்து ஜெபித்தார்கள். ராஜ்யங்களை முன்பாக போய் குற்றவாளிகளை போல நின்றார்கள். இப்படிப்பட்ட ரத்த சாட்சிகள் எங்க இருக்கிறாங்கன்னா, தேவனோட சிங்காசனத்துக்கு கீழே அங்க என்ன பண்றாங்க? அவங்க குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தேவனே, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை ஆண்டவரே கொலை பண்ணவர்கள் நீ கண்ணோக்கி பார்க்க மாட்டீங்களா? அவங்களுக்கு நீ தண்டனை கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட புரிந்து பேசிக் கொண்டிருப்பாங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றா, கொஞ்சம் தாமதமாயிடும், அதே ஒரு கண்களை நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லுகிற நம்ம தேவனாயிருக்கிறார். இப்படி ரத்த சாட்சிகள் அப்போது காலத்துல இந்த ரத்த சாட்சிகள் அவங்க இருக்கிற அந்த ரத்த சாட்சிகளோட தேவன் மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீங்க இன்னொரு வசனத்தை விட பார்க்கும்போது தானியேல் 9:27 படிச்சு பாருங்க. தானியேல் 9:27 நீங்க படிச்சு பாருங்க. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். அப்ப யார் அருவருப்பான செட்டிகளோடு பாலாக்குறவன் வந்து இறங்குவான்? நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலமும் பாலாக்குகிறப்பட்டவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அல்லேலூயா. அந்த பாலாக்குறவன் யாரு? கன்னட வாசியம் அவருக்கு கன்னட ஒருத்தர் வாசிங்க. இது தானியேல் 9:27 வாசிங்க. ಒಂದು ವಾರದ ಮಟ್ಟಿಗೆ ಬಹು ಜನರೊಂದಿಗೆ ದೃಢವಾದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವನು. ಅದರೊಳಗೆ ದೃಢವಾದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವನು. ಅರ್ಧ ವಾರ ಯಜ್ಞ ನೈವೇದ್ಯಗಳನ್ನು ನಿಲ್ಲಿಸುವನು. ಅಮ್ಮ 9:27. ಅಸಹ್ಯಗಳನ್ನು ವಾಹನ ಮಾಡಿಕೊಂಡು ಒಬ್ಬ ಗಾತಾಕನು ಹಾರಿ ಬಂದು, ಅವನ ಹೆಸರೇನು? ಗಾತಾಕರನು ಹಾರಿ ಬಂದು ನಿಶ್ಚಯ ನಿಶ್ಚಿತ ಪ್ರಳಯವನ್ನು ಅವನನ್ನು ಮುಳುಗಿಸುವ ತನಕ ಹಾಳು ಮಾಡುವನು. ಯಾರನ್ನ பிசாசுவன் என்ன பண்ணுவனா, ஜனங்களெல்லாம் தடமாற்ற கொண்டு வந்து அவன் நாசனம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா.
ஆனாலும் தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளும் தானியலுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்களும் வெளிப்படுத்துகிற விசேஷம் தானியல் எல்லாம் கடைசி காலத்தை பற்றி தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் மத்தேயு 24:15-16 வாசிங்க. மத்தேயு 24:15-16 வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றவனாலே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். தானியேல் மூலமா தேவன் சொல்லியிருக்கிற காரியங்களோ வாசிக்கிறவங்க சிந்தித்து கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கின்றவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கின்றவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோட வருகை வரும்போது பாருங்க, யூதேவுல இருக்கின்றவர்கள் என்ன பண்ண மலைகளுக்கு ஓடி போவார்கள். வீட்டு மேலே இருக்கிறவனை எதுங்க மாட்டான். ஏன்னா ஆண்டவரோட வருகை வரும்பொழுது அவன் இறங்க கூட முடியாது. வீட்டில் இருக்கிறது எதுவும் எடுத்துக்கொள்ள கூட முடியாது. 2 ஸ்திரீகள் வெளியில போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் காணாமல் போயிடுவான், ஒருத்தர் உயிரோட இருப்பான். 2 பேரும் படுத்திருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு இல்லாமல் போவாங்க, ஒருத்தர் இருப்பாங்க. இதெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் நடக்குது. அது இல்லாமல் போறவங்க ஜனங்க யாருங்க? ஆண்டவரால யாரு அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? தேவனுக்கு பயந்து வாழ்ந்து தேவனுக்கு கீழ்படுறவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே நீங்கள் படக்கு மேலே படுத்திருக்கும் போது தூங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படியே எடுத்துக்கொள்ள உங்கள் பிள்ளைகளை உங்களை தேடுவாங்க, உங்கள் கணவர் உங்களை தேடுவாங்க. என் மனைவி காணுமே, என் பிள்ளைகளை காணுமே அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அப்போது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நியூஸில் எல்லாம் வந்துடும். என்னென்ன ஐயோ ஜனங்களை வீட்டில் காணாமல் போனாங்க, அம்மா காண போனாங்க, கணவர் காணாமல் போனாங்க, பிள்ளைகள் காணாமல் போனாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸில் வந்துடும். அப்போ என்ன பண்ண செத்துரு வருவான். செத்துரு வந்து இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவான்? நீ என்ன பண்ண முத்திரை போட, அப்போதான் உங்களுக்கு அரிசி பருப்பு ஆகாரம் எல்லாம் கொடுப்பே இருக்கணும். இதெல்லாம் நடக்குங்க. இதெல்லாம் உண்மைங்க. இது நடக்கும். அதை நான் சொன்னது போல ஆண்டவரோட வருகை தாமதமாக இருந்தால், அவரோட வருகை வந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கைவிடப்பட்டவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். முத்திரை போடாம அவன் எதுவும் கொடுக்க மாட்டான். முத்திரை இருந்தால்தான் ஒரு ஷாப்பிங் போனோன்னா, விற்கணுன்னா, வாங்கணுன்னா, ஒரு பால் வேணும்னா, அரிசி வேணும்னா அந்த முத்திரை இருந்தால்தான். அந்த முத்திரை போட்டவங்களுக்கு பரலோகம் இல்லை. என்ன ஆட்டி பயப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உண்மை. அல்லையே. அதுக்காக தான் விழித்திருந்து செவிங்க உண்மையே இல்லை. தேவன் தேவையில்லை. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. படிக்க இது ஆயுதமாக இல்லை. வாங்க. விசுவாச கடுமையாக இருக்காது. அவன் ஏமாற்றுவான், அவன் மோசம் பண்ணுவான். அவனுக்கு நீ என்னை இடம் கொடுக்காத. இது வழக்க பிரகாரமான ஆசைகள் இல்லைக்கா, வழக்க பிரகாரமான காரியங்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். இதுக்கு நீ மயங்கி போய் உண்மையில தேவன் விடாது அப்படின்னு தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு? வேதத்தை கொடுத்துட்டார் நம்ம கையில். அல்லேலூயா. அதே போல கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் உண்மை. எது பார்த்தோம்னா 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போகாதபடிக்கு, எந்த விதத்தினாலும் ஒருத்தர் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி ஏறிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளியிட்டாலுடைய அந்த நாள் வராது. அல்லேலூயா. அதை நீங்க என்ன பண்ணுங்க? எல்லா விசுவாசத்துல எல்லாத்தையும் உறுதியாக இருங்க. கேட்டின் மகன் மனுஷன் யார்? பிசாசானவன். பிசாசானவன் எதிர்த்து நின்று நிற்கிறவனாயும் தேவன் என்ன படுகிறவன் எவனோ, ஆராதிக்கப்படுகிறவன் எவனோ, அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தின் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். யார் அது? பிசாசன். எங்க ஆலயத்தில் உட்காருவான்? எருசலேம்ல ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்தில் என்ன பண்ண நானே மேஷியான்னு சொல்லி அவன் உட்காருவான்.
இயேசு கிறிஸ்து என்னென்ன காரியங்கள் செய்தாரோ, மரித்தவங்களை எழுப்புவான், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குவான், நடக்க முடியாதவங்க நடக்க செய்வா, பார்க்க முடியாத பார்க்க செய்வா, கேட்க முடியாதவங்க கேட்க செய்வா. யூதர்கள் எல்லாம் நம்பிடுவாங்க, ஓ இவர் தான் மேசியா, இவர் தான் மேசியான்னு சொல்லி யூதர்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னு சொன்னால், பண்ணி எடுத்துகிட்டு போய் பலி கொடுப்பாங்க. பண்ணி எடுத்துகிட்டு போய் பலி கொடுக்கும்போது அவருக்கு தெரியும், அப்போ பொண்ணுன்னா யூதர்களுக்கு பிடிக்காது. அப்போ அந்த பொண்ணி பலிக்கு கொடுக்கும்போது தான் சொல்லுவாங்க, ஓ இவன் மேசியா கிடையாது, இவன் பிசாசு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க எதிர்த்து நிற்பாங்க. அவங்க எதிர்த்து நிற்கும் போது தான் அவன் சொல்லுவான், முதிரை போட்டுக்கோ, இல்லைன்னா அவனுக்கு எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். யார் கையில் முதிரை இல்லையோ அவங்களெல்லாம் துரத்துங்க, அவங்கள குடிங்க, அவங்களை கொண்டு வந்து சிறைசாலை போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் எல்லாம் நடக்கும். அந்த ஆனால் இன்னொரு காரியம் தெரியுமா, யூதர்கள் ஒரு வைராக்கியமாக இருப்பாங்க. எப்படின்னா, யூதர்கள் யாருன்னா ஷாதாக், மேதே, காபேலோ, இவங்கெல்லாம் யூதர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சிலை நான் வணங்க மாட்டேன், அந்த சிறைசாலை இதில் அக்னியில் போட்டால் கூட நாங்கள் என்ன பண்ணுறதில்லை, வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியமாக. அதுபோல் கூட இப்போ எருசலேமில் இருக்கிற யூதர்கள் கூட வைராக்கியமாக இருப்பாங்க. நீ சிறைசாலை போய் நீ என்ன பண்ண, சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் முத்திரை போட்டுக்க மாட்டோம். என்ன போட்டுக்க மாட்டோம், முத்திரை நாங்கள் போட்ட மாட்டோம். எங்கள் பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்லை, நாங்களும் செத்தாலும் பரவாயில்லை, என் தேவன் எங்களை வருவார், நாங்கள் செத்தாலும் பரலோகத்துக்கு நாங்கள் போவோம். அதானே நான் என்ன பண்ணுறதில்லை, முத்திரை நான் போட்டுக்க மாட்டேன் அனு சொல்லி நிற்கிற ஒரு ஜாதி எதனா யூதர்கள் தான். அல்லேலூயா. யூதர்கள் நிற்பாங்க வைராக்கியமா. அப்போ யூதர்களுக்கும் பிசாசுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். ஆனால் யார் முத்திரை போடாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரலோகம், முத்திரை போடுறவங்களுக்கு நடக்கும். இது உண்மை. அல்லேலூயா. ஜனங்கள் என்ன பண்ணுறது, இப்போ ஊழியக்காரங்களை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா சபையில் யாரும் வராமல் போயிடுறாங்களோ, இப்படின்னா நம்ம சொல்லி இது பண்ணா அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவனை சரி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இரு. ஜெகன் சொல்லுவாரு, நீ வந்தாலும் சரி, வரலன்னு சரி, கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலன்னு சரி, இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது போலதான் தேவன் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல இன்னொரு 2 தெசலோனிக்கர் 2:3 வாசிச்சிங்களா? 8 வரை வாசிச்சிங்களா? வாசி. நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆண்டவர் இருக்கும்போது சீஷர்கள் சொல்றதுக்கு ஞாபகம் இல்லையா? எல்லாரும் என்ன பண்றாங்க, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கின்றீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியையை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். மீட்கப்படும் போது அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து, கர்த்தர் என்ன பண்ணார், வாயின் சுவாசத்தை காட்டினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவாங்க. அவருடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் யாரு பண்ணுறாரு, செத்ரு நாசனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா, ஒரு நிமிடத்துல படியுமா? 8 ஆயிடுச்சா? ஒரு மணிடத்திலே அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகின்றவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படாத தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனதுபடினால் அப்படி நடக்கும். போதும். ஹல்லேலூயா. ஆமா, சரி. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க எடுத்திருக்கிறது, இது எழுதிக்கோங்க நீங்க. மத்தாய் 24வது அதிகாரம் முழுவதும் வாசிங்க. மத்தாய் வீட்டுல போய் வாசிங்க, இது வேண்டாம். மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்க. மார்க்கு 13வது அதிகாரம் முழுவதும் வாசிங்க. மார்க்கு 13வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 6லிருந்து 19. இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் இதில் வெளிப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது.
அது இது நடக்கிறதுக்கு ஆயுதம் ஆயிடுச்சு. எப்படி இப்போ இஸ்ரேல்லாம் யுத்தம் நடந்ததோ, இப்போ தேவன் என்ன பண்ணாரு, எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றும் இனிமே வந்துட்டு கொண்டே இருக்கும். இனிமே சமாதானமான காலம் நம்மளுக்கு இல்லை. அல்லேலூயா. இனிமே நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை தேடி நடுங்கி கொண்டு தான் நம்ம வாழ்றவங்களாக நம்ம இருக்கணும். அங்கே அப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஒரு காரியம் நினைச்சு பாருங்க, இப்போ அது புதுசாக வந்து இருக்கிறது, அது உண்மைதான் நான் நினைக்கிறேன். பாருங்க, இது மனுஷர்களை கற்பழித்து சுட்டு சாப்பிட இது சாப்பிட்ற அளவுக்கு படங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நியூஸில் பார்க்குறீங்க. மனுஷர்கள் என்ன பண்ண, அது ஒரு தலையில் காட்டணும். கோழி எப்படி நம்ம நெருப்புலாம் போட்டு சுடுறோமா, என்ன சொல்கிறாங்களா தாங்க கோழி? அது இல்லைம்மா, கிரில் சிக்கன்ன்றாங்க இல்லையாம்மா, கோழியில் எப்படி கோழி உரிச்சு நம்ம தந்தூரி, அது எப்படி உரிச்சு இது பண்ணுறோம். அதுபோல் மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி சுடுறோம், சுட்டுட்டு சாப்பிட்றோம். அது இப்போ நடக்குது. நம்ம 2 ராஜ்யங்களோ 1 ராஜ்யங்களோ நம்ம பார்க்குறோம். குழந்தைங்களெல்லாம் அடித்து சாவடிச்சாங்க தின்றாங்க. ஆனால் எப்படி இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துச்சு பாருங்கள். வயசு பிள்ளைகளை வெளியில் அனுப்புறது பயம், வயசு பசங்களை வெளியில் அனுப்புறது பயம். இது காலம் வந்துச்சு. அதனால் நம்ம கர்த்தருக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த அதிகாரம் 4 அதிகாரங்களும் நீ வாசித்து பாருங்கள். அடுத்து கடைசியில் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 3லிருந்து 6 வரை நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 11. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரமும் உடுத்தி கொண்டிருக்கின்றவர்களாய் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்கு 1160 நாள்னா எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? அப்போ 1166 எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3 வருஷம். ஹல்லேலூயா. 3 வருஷம் உபத்திர காலம். என்னப்பா கரெக்டா? 3 வருஷம் உபத்திர காலம், 3 வருஷம் மகா உபத்திர காலம். 3 வருஷத்து உபத்திர காலத்தில் 2 பேர் வருவாங்க. 2 தீர்க்கதரிசிகள் இந்த பூமியில எருசலேமில் வருவாங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகளும் எல்லா அதிகாரமும் தேவனுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் பேசுனாலே அவர் வாயிலிருந்து அக்கினி வரும், அவர் சொன்ன காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் அவர் 2 பேருக்கு கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ண, ஜனங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லுவாங்க. என்னன்னு, நீ மனம் திரும்ப, ஆண்டவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானன் எப்படி சத்தியத்தை சொன்னார், அதுபோல சொல்லும்போது யாரும் ஜனங்களை கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொலை பண்ணிடுறாரு. சொல்லுமா, நான் சொல்கிறேன், அவர் கொலை பண்ணிடுறாரு. அது கொலை பண்ணால் அந்த 2 பேர் என்ன பண்ணுதுன்னா, தெருவில் அப்படியே 3 நாள் இருப்பாங்க. வரவங்க போகிறவங்கள அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவாங்க. இவங்க போயிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு எந்த ஒரு தீர்வு இல்லை, யாரும் புத்தி சொல்கிறவங்க நம்மளுக்கு இல்லை, இவர் சும்மா கள்ள ஊழிக்காரன் மாதிரி ஏதோ சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணி எல்லாம் போகும்போது வரும்போது அவர் மிதிச்சுட்டு போவாங்க. அந்த பணம் எல்லாம் தெருவில் போயிருக்கும். அப்போ 3வது நாள் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி எழும்பினாரோ அதுபோல் அந்த 2 தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. எல்லாரும் கண்கள் பார்க்கும். அந்த எல்லா கண்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வருது. ஏறி வா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வரும். சத்தம் வரும்போது அவங்க 3 நாள் அங்கே பணமாக இருக்கிறவங்க ஏறி போவாங்க. அப்போ எல்லாரும் கண்கள் பார்ப்பாங்க. அதுதான் மகா உபத்திர காலம். அல்லேலூயா. இது மாதிரி நீங்கள் இது வசனத்துக்குள்ள நீங்கள் போய் படித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். வெளிப்படுத்தலும் தானியேலும் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு. இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் தேவன் உங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் கடைசி காலம். அது 2 தீர்க்கதரிசிகள் வருவாங்க, அது நடக்கும். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். எல்லாம் நம்ம எழுதி ஜெபிக்கலாம். தேவன் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படி